ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழக சட்டப்பேரவையில் நடந்த சில முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் என்னன்றது தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம வீடியோவோட சேர்த்து பார்த்துருந்தோம். ஓகேவா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான இன்ஃபர்மேஷனே நெறையா இருக்கு. ஸோ, அதனால அத பத்தி ஒரு தனி வீடியோ பார்த்துரலாம். கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து நெறையாவே கேட்கலாம். ஏன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ட்டு நம்ம யூனிட் 9ல ஒரு சிலபஸே படிக்கிறோம். ஓகேவா? ஸோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தோட வளர்ச்சி திட்டங்கள், தமிழகத்துல என்னென்ன மாரி திட்டங்கள்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன முக்கியமான அறிவிப்புகள்லாம் வருது. ஸோ, அதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த சிலபஸே. ஸோ, நமக்கு ஜிகேவாவும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், கரண்ட் அஃபேர்ஸாவும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த நியூஸ்ல இருக்கு. ஸோ, அதனால தான் இன்னைக்கு அத பத்தி நம்ம தனி வீடியோ ஒண்ணு பார்க்குறோம். ஸோ, அதுல என்னென்ன முக்கியமான அறிவிப்புகள் நேத்து சொன்னாங்களோ, ஸோ அத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? தமிழக சட்டப்பேரவை அறிவிப்புகள். ஓகே, தமிழ்நாடு அசெம்பிளி நியூஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, அயோத்திதாசர். ஓகே, நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அயோத்திதாசர். ஸோ, அவரோட 175வது ஆண்டு விழா நினைவாக வட சென்னையில் மணிமண்டபம் ஒண்ணு கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக சட்டப்பேரவையில அறிவிச்சிருக்காங்க. ஸோ, அந்த சட்டப்பேரவையில வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர் ஓகே முதல்வர் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவை விதி எண் 110. ஸோ, அதன் கீழ வந்து தான் இந்த திட்டங்கள்லாம் அறிவிப்பாங்க. ஓகே, விதி எண் 110. ஸோ, அந்த 110ன் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா, 175வது ஆண்டு விழா நினைவாக வட சென்னையில் மணிமண்டபம் ஒண்ணு அமைக்கப்பட இருக்கு. யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அயோத்திதாசர். ஸோ, அவருக்கு தான் இந்த மணிமண்டபம் அமைக்கிறாங்க. ஓகேயா? அயோத்திதாசர் அவர்களின் 175வது ஆண்டு விழா நினைவாக கீழ்க்கண்ட எங்கு மணிமண்டபம் அமைக்கப்பட உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, வட சென்னையில அமைக்க இருக்காங்க. ஸோ, அந்த அயோத்திதாசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, திராவிட மகாஜன சபை. ஓகே, 1891ல திராவிட மகாஜன சபை அப்படின்ற ஒண்ண அயோத்திதாசர் தான் நிறுவினாரு. ஸோ, அதுக்கப்புறம் 1907ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான இதழ். ஓகே, ஒரு பைசா தமிழன். ஸோ, அப்படின்ற ஒரு தமிழ் இதழ வந்து நடத்திட்டு இருந்தாரு. ஸோ, அதுக்கப்புறம் அந்த இதழ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழன் அப்படின்ற பேர்ல லாஸ்ட்டா நடத்தினாரு. ஓகே, ஒரு பைசா தமிழன்ற இதழ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதழ நடத்தினது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அயோத்திதாசர். ஓகே, திராவிடம், தமிழன். ஸோ, இந்த 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பல்வேறு அதுல இருந்த பல்வேறு கருத்துகள். ஸோ, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய இதழ் மூலமா மக்களுக்கும் சுதந்திர போராட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தெரியப்படுத்தினாரு. ஸோ, அவரோட நினைவா வந்து பார்த்தீங்கன்னா, வட சென்னையில மணிமண்டபம் ஒண்ணு அமைக்கப்படும்னு சொல்லிட்டு தமிழக சட்டப்பேரவையில சொல்லியிருக்காங்க. ஓகே, கொஸ்டின்ஸ் கேட்கிறப்ப எந்த மாரி கேட்பாங்கன்னா, இப்பல்லாம் குரூப் 1ல எப்படி கேட்கறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அ அயோத்திதாசர் அவர்களுக்கு வட சென்னையில் மணிமண்டபம் ஒண்ணு அமைக்கப்பட உள்ளது. ஓகே, இவர் 1892ஆம் ஆண்டு திராவிட மகாஜன சபையை நிறுவியவர். ஓகே, ஒரு பைசா தமிழன் என்ற நாளிதழை நடத்தி வந்தார். பின்பு அது தமிழன் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு குடுப்பாங்க. இதுல ஏதாவது ஒண்ணு சப்போஸ் மணிமண்டபம் எங்க கட்டப் போறாங்கன்றத மாத்தி குடுக்கலாம். இல்ல இயர்ஸ் என்னன்றத மாத்தி குடுக்கலாம். ஓகேவா? ஸோ, இந்த மாரி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப நம்ம என்னென்ன படிக்கிறோமோ, அது சம்மந்தப்பட்ட எக்ஸ்ட்ரா நியூஸும் இன்னைக்கு கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும். ஏன்னா, அந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் லாஸ்ட்டா குரூப் 1லயும் நெறைய கேட்டாங்க. ஸோ, இனி வரக்கூடிய எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த மாரி தான் இருக்கும். 2வது ஒரு முக்கியமான அறிவிப்பு. ஓகே, வ.உ.சி. சிதம்பரனார் அவர்களின் 150வது பிறந்த தினம். ஓகே, ஆல்ரெடி சுதந்திர தின விழாவிலே சொல்லியிருந்தாங்க. வ.உ. சிதம்பரனார் அவரோட 150வது பிறந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசோட சார்புல அரசு விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அவரோட 150வது பிறந்த தினத்த ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 14 முக்கிய அறிவிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. ஸோ, அந்த 14 முக்கிய அறிவிப்புகள்ல சில முக்கியமானத மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? வ.உ. சிதம்பரனார் அவர்கள். ஓகே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில இருக்க ஒட்டப்பிடாரம் ஸோ, அப்படின்ற ஊர்ல பிறந்தவர். ஓகே, 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5. ஓகே, தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம். ஓகே, கப்பல் ஓட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல். ஸோ, இந்த மாரி பல புகழ்பெற்ற பெயர்களால அழைக்கப்பட்டவரு. ஸோ, அவரோட இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமான அறிவிப்புகள்ல ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. விருது. ஓகே, கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. விருது ஒண்ணு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ, யாருக்கு அந்த விருதுன்னு பார்த்தீங்கன்னா, கப்பல் தொடர்பான துறையில் சிறந்த தமிழர் ஒருவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விருது வழங்கப்படும். ஓகே, சிறந்த தமிழர். ஓகே, தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர் ஒருவருக்கு தான் இந்த கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. விருது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு
வருஷம் வருஷம் வழங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விருதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 5,00,000 பரிசும், பாராட்டுச் சான்றும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில இருக்க மேலப்பெரிய காட்டன் சாலை. ஓகே, மேலப்பெரிய காட்டன் சாலை அப்படின்ற ஒரு முக்கியமான சாலை வந்து பார்த்தீங்கன்னா, இனி வ.உ. சிதம்பரனார் சாலை என அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, தூத்துக்குடியில இருக்க மேலப்பெரிய காட்டன் சாலை வ.உ. சிதம்பரனார் சாலை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஓகே, அது போக தூத்துக்குடியில இன்னும் 1 வருஷத்துக்கு என்னென்ன கவர்ன்மென்ட் பில்டிங் ஸோ இந்த மாதிரி என்னென்ன பண்றாங்களோ, ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, வ.உ. சிதம்பரனார் அவர்கள் பெயர் சூட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டும் சட்டப்பேரவையால் அறிவிச்சிருக்காங்க. தென் கோயம்புத்தூர்ல வ.உ.சி பூங்கா ஆல்ரெடி இருக்கு. சென்னையில காந்தி மண்டபம். ஸோ இந்த இடத்துல 2 இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய முழு உருவச்சிலை ஒண்ணு அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சென்னை அண்ட் கோயம்புத்தூர். தென் அவரோட வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் ஒரு திரைப்படம் ஒண்ணும் தமிழக அரசோட சார்பில் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, வ.உ. சிதம்பரனார் ஆய்விருக்கை. ஓகே, நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, வ.உ. சிதம்பரனார் அவர்கள் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆய்வு இருக்கை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க. தென் அவர் மறைந்த 1936 நவம்பர் 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, தியாக திருநாளாக அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டும் தமிழக சட்டப்பேரவையில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ என்னன்றதை பார்த்துக்கோங்க. முக்கியமானது 14 முக்கிய அறிவிப்புகள். ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, கப்பல் ஓட்டிய தமிழன் வ.உ.சி விருது. ஸோ 2வது வந்து பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மேலப்பெரிய காட்டன் சாலையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வ.உ. சிதம்பரனார் சாலை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்படுது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முழு உருவச்சிலை அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அவரோட வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் திரைப்படம் ஒன்று வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட பேரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆய்விருக்கை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான அறிவிப்புகள். தென் அவர் மறைவான நவம்பர் 18, 1936. ஸோ நவம்பர் 18 வந்து பார்த்தீங்கன்னா, தியாக திருநாளாக அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க. சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அறிவிப்புகள். ஓகே, சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அறிவிப்புகள். ஓகே, வனத்துறை அமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா, ராமச்சந்திரன் இருக்காரு. சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அண்ட் விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா, சி.வி. மெய்யநாதன். ஸோ அவர் இருக்காரு. ஸோ இந்த 2 அமைச்சர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று தமிழக சட்டப்பேரவையில் சில முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். தமிழகத்தின் 5வது யானைகள் காப்பகம். ஓகே, தமிழகத்தின் 5வது யானைகள் காப்பகம் அகத்தியர் மலையில் அமைக்கப்படும். ஸோ அகத்தியர் மலையில் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தின் 5வது யானைகள் காப்பகம் அமைய உள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அகத்தியர் மலை. ஸோ கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி. ஸோ இந்த 3 மாவட்டங்களில் இருக்க யானை வாழ்விடங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைத்து அகத்தியர் மலையில் 5வது யானைகள் காப்பகம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகே, முக்கியமான கொஸ்டின்ஸ். தமிழகத்தின் 5வது யானைகள் காப்பகம் எங்கு அமைய உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, அகத்தியர் மலை. தென் கடற்பசு பாதுகாப்பகம். ஓகே, மன்னர் வளைகுடா பகுதியில் இந்தியாவிலே முதல் முறையாக கடற்பசுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு அமைக்கப்பட இருக்கு. ஓகே, இந்தியாவிலேயே முதல் முறையாக கடற்பசுக்கு பாதுகாப்பகம் அமைத்த மாநிலம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு தான். ஓகே, மன்னர் வளைகுடால அமைக்கிறாங்க. தென் சிறப்பு மோப்பனாய் பிரிவு. ஓகே, ஒவ்வொரு மண்டலத்திலையும் பார்த்தீங்கன்னா, வனத்துறையில் வனங்களில் வேட்டையாடுறது ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்குதுல்ல. ஸோ அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பு மோப்பனாய் பிரிவும் கடல்சார் உயர் இலக்குப்படை. ஸோ அதே மாதிரி கடல்சார் உயர் இலக்குப்படைன்றது வந்து பார்த்தீங்கன்னா, கடல் வளங்கள் திருடப்படுறது, ஸோ கடலில் அந்த மாதிரி சுற்றுச்சூழல் இதெல்லாம் மாசுபடுத்துறது இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் கண்காணிக்க வந்து பார்த்தீங்கன்னா, கடல்சார் உயர் இலக்குப்படை ஒன்று அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க. முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டம். ஓகே, முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டம் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டம். ஓகே, இந்தியாவிலேயே முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பசுமை முதன்மையாளர் விருது. ஓகே, இந்த சுற்றுச்சூழல் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை முதன்மையாளர் விருது அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுத்து செல்லும் தனிநபர் அல்லது நிறுவனங்கள். ஸோ அந்த நிறுவனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசுமை முதன்மையாளர் விருது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த விருதுக்கான பரிசு தொகை எவ்வளோ பார்த்தீங்கன்னா ₹1,00,00,000. தென் மேலும் 4 பகுதிகளில் ஒலிம்பிக் மண்டலங்கள். ஓகே, இது தனி நியூஸாக தான் வரணும்.
விளையாட்டுத்துறையை மேம்படுத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 4 பகுதிகளில் ஒலிம்பிக் மண்டலங்களும் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறநகரில் ஒரு மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் ஒன்று அமைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான அறிவிப்புகள், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 4வதாக வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் துப்பாக்கிச் சூட்டில் பலியான 21 பேருக்கு 4 கோடி மதிப்பில் விழுப்புரம் மாவட்டத்தில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். ஸோ இடஒதுக்கீடு போராட்டம் 1987ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஸோ அதில் இந்த துப்பாக்கிச் சூட்டில் பலியான 21 பேருக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பில் விழுப்புரம் மாவட்டத்தில் மணிமண்டபம் ஒன்று அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ்டு மணிமண்டபம் would be constructed in Viluppuram for 21 persons who fell to police firing during the struggle demanding separate reservation. ரிசர்வேஷனுக்காக நடந்த போராட்டத்தில் துப்பாக்கிச் சூட்டில் பலியான 21 பேருக்கு நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் மணிமண்டபம் அமைக்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கீழ்கண்ட எந்த மாநிலம் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்காக மணிமண்டபம் அமைக்க உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. எங்கே அமைக்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில். ஸோ இந்த போராட்டம் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1987ஆம் ஆண்டு 20% தனி ஒதுக்கீடு கோரி வட தமிழகத்தில் போராட்டம் நடத்தினாங்க. 1987ல் 20% தனி ஒதுக்கீடு கோரி வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்தினாங்க. ஸோ 1989ஆம் ஆண்டில் திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு திமுக அரசு இந்தியாவிலே முதல் முறையாக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு அமைத்து 20% ஒதுக்கீடு செஞ்சாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு ஒரு பிரிவை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சு, ஸோ அதுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கிய மாநிலம் எது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக மாநிலம் தான். தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக எம்பிசின்ற ஒரு பிரிவு அமைச்சு, ஸோ அதுக்கு ஒரு 20% இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 10.5% வன்னியர் சமுதாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள் ஒதுக்கீடு அதில் வழங்கியிருந்தாங்க. ஸோ அந்த ரிசர்வேஷனுக்காக போராடின அந்த போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்காக தான் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மணிமண்டபம் கட்ட இருக்காங்க. ஸோ நியூஸ் கொஞ்சம் இந்த தமிழக சட்டப்பேரவையில் தனியாக இவ்வளோ முக்கியமான நியூஸ் இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஒரு தனி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்டில் கொஞ்சம் ரேடியோ சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி கொஞ்சம் கண்டினியூஸாக பேசியிருப்பேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொன்றுமே இதில் முக்கியமான நியூஸ் தான். அயோத்திதாசர் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம், வ.உ. சிதம்பரனார் அவர்களோட முக்கியமான அறிவிப்புகள். கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி விருது, தூத்துக்குடியில் இருக்க ஒரு முக்கியமான சாலை வந்து பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார் சாலை, அவரோட வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் ஒரு திரைப்படம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேரில் ஒரு ஆய்வு இருக்கை. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் 5வது யானைகள் காப்பகம் அகத்தியர் மலையிலையும் கடற்பசு பாதுகாப்பகம் இந்தியாவிலே முதல் முறையாக மன்னார் வளைகுடா பகுதிகளில் தமிழ்நாடு அமைக்க இருக்காங்க. தென் முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டம், தென் பசுமை முதன்மையாளர் விருது. ஸோ சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக ஒரு விருது வழங்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. தென் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் மணிமண்டபம் அமைக்கப்படும் சொல்லிட்டும் சட்டப்பேரவையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு சட்டப்பேரவையில் நடந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு குரூப் 2 எக்ஸாமில் கண்டிப்பாக அதுலேருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.